என் பேர் ரவிக்குமாருங்க. எந்த ஊர்? நான் பரிபூர்ணத்தோம். இந்த மிஷின் தமிழ் என்ன சொல்லுவீங்க? இது வைக்க பேலர் சொல்லுவோம். வைக்க கட்டை இயந்திரம். நான் வாங்கி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம். 3 வருஷமா. நீங்கள் ஏன் நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி மிஷின் வாங்கி? அதெல்லாம் ஆள் பற்றாக்குறை தான். இதுக்கு என்ன? இது ஈஸியாக முடிஞ்சிடும். இது கட்டினோம்னா கட்டி ஏற்றிடுவோம். அதனால் ஆள் வந்துன்னா அதை காய வைக்கணும், திரும்ப அதை தரிக்கணும், டிராக்டர் ஏற்றணும், பல வேலை இது. இதெல்லாம் ஒரே வேலை தரிச்சிச்சுன்னா கட்டத்துக்கு வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவோம். இப்போ வியாபாரிகளும் இதாக வாங்குறாங்க. மாடல் வெளியில் கொண்டு போய் சேலம் ரொம்ப தூரம் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் கொடுக்குறதுக்கும் இதாக நல்லாயிருக்கு. மாடுகளுக்கு அறுவடை பண்ணிவிட்டு உடனே ஏற்றிடுவீங்களா இல்லை 2 மணி நேரம்? ஒரு 2 நாள் காயணும். 2 மணி நேரம் 2 நாள் காய்ஞ்சாதான் இதை வந்து ஏற்றி கட்ட முடியும். இல்லைன்னா அது வந்து சிக்கிக்கும் உள்ளார, ஈரத்தை கட்ட முடியாது. ஒரு நார்மலாக வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் தான் கட்ட முடியாது. இது எங்கே நீங்களே எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி எங்கே வைப்பீங்க? இல்லை லோக்கலில் மாடு வச்சுருக்கவங்களாம் வாங்கிப்பாங்க. நாங்களும் மாடு வச்சுருக்கோம், எங்களுக்கும் தேவைப்படும். வெளியிலேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுக்குன்னு தனியாக ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் வைக்கிறதில்ல. நம்ம எப்பயும் வைக்கல் போடுவோம்ல, அது மாதிரி போட்டு வச்சு மேலே கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம். தேவைக்கு தேவையில்லாத அவங்க கொடுத்துருவோம். லோக்கல்லாம் கேட்பாங்க. இங்கேயும் சரி, நீங்கள் இப்போ ஆள் கூப்பிட்டு வந்து செய்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? இல்லை இந்த மாதிரி மிஷின் செய்யறது ஒரு கட்டு சுற்றுறது 35 ரூபா. மிஷினுக்கு சொல்கிறீங்களா இல்லை ஆளுக்கு சொல்கிறீங்க? மிஷினுக்கு ஒரு இந்த கட்டு கட்டி கொடுக்க 35 ரூபா. ஏக்கருக்கு எத்தனை கட்டு வரும்? ஏக்கருக்கு ஒரு 40 கட்டு வரும். 40 கட்டு. இதை ஆள் வச்சு பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி வரும்? ஆள் வச்சு பண்ணும்போது ஒரு ஆள் 500 ரூபா சம்பளம். ஒரு ஏக்கர் கட்டி கொண்டு போய் சேர்க்கணும்னா அப்படி கேட்டால் ஒரு 6 ஆள் வரும். 6 ஆள் ஒரே நாளில் முடிச்சிருவாங்களா? ஒரு ஆள் ஒரு ஏக்கர், ஒரு 6 ஆள் வந்து ஒரு ஏக்கர் முடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3000 ரூபா வேணும். வண்டி வாடகை 600 ரூபா. ஒரு நடை கொண்டு போனால் 3000, 3500 ரூபா வேணும். இது டோட்டலாக ஒரு 2000 போய் சேர்ந்துடும். ஒரு 1500 ரூபா அதில் மிச்சங்க ஒரு ஏக்கருக்கு. கொண்டு போய் ஒரு 60 ரூபா 70 ரூபான்னு கொடுப்பாங்க. 60 ரூபா நார்மலாக 2ஆக இருக்குது, டபுளாக இருக்குது. ஆமாம், எங்களுக்கு இப்போ மூலமாக கால்நடைக்கு கொடுக்குறது பெரிய விஷயம் தானே, பாவம் தானே அதுவும். அதனால ஒரு பெரிய வேலையை பார்க்க மாட்டோம். வர வேலைக்கு கொடுத்துருவோம். நீங்கள் மற்றவங்க வயலுக்கு ஓட்டுறப்ப எவ்வளோன்னு ஓட்டுறீங்க வாடகை? கட்டு வாடகை மட்டும் தான்? கட்டு வாடகை 35 ரூபா தான். யாருக்கு ஓட்டணும் 35 ரூபா தான் வாடகை. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கணக்கில் மணிக்கணக்கில் இல்லை. கட்டுக்கு ஒரு கட்டு கட்டி போட்டால் 35 ரூபா எங்களுக்கு. எத்தனை ஊருக்கு ஓட்டுறீங்க? நான் காட்டு மாடி ஓட்டுவேன், முட்டோம். நான் ஒரு 20 கிராமத்துக்கு ஓட்டுவேன். யாருக்கு கூப்பிடுவாங்க அந்த பக்கம் போய் கல்லூர் வரைக்கும் ஓட்டுவேன். இங்கே போயிட்டு கருப்பங்குறிச்சி, மருவா, கருங்குழி எல்லா ஊருக்கும் போய் ஓட்டுவோம். கூப்பிடுவாங்க யாரும் போய் ஓட்டுவோம். நம்மள்ட்ட 3 டிராக்டர் இருந்து இப்போ 2 ஆகிட்டேன். 3 வந்து நம்மள்ட்ட எல்லாம் டிரைவர் பற்றாக்குறை தான், அதையும் குறைச்சாச்சு. பேலர் 2 பேலர் வச்சுருக்கீங்க? 2 பேலர் வச்சுருக்கோம். இதே உங்களுக்கு இந்த சீசன் வருமானம் அதே வந்துருங்க? வருமானம்னு பார்க்கும்போது செலவு அதிகமாக வந்துடுங்க. ஒரு பேலர் நல்ல முறையில் ஒரு வண்டி ஒரு சீசன் ஓடிச்சுன்னா 1 லட்ச ரூபா கிடைக்கும். எல்லாம் பார்த்தோம்னா அதுக்கும் வட்டி 10 லட்ச ரூபா இருந்தால் ஒரு வண்டியை பேலரோட வாங்கி ஓட்ட முடியும். ஏதோ விவசாயிக்கும் போது நாங்கள் கஷ்டப்படாது, ஏதோ ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் 4 பேர் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாம் வாங்க முடியாதுல்ல, டிராக்டர் வாங்குறது பேலர் வாங்குறது. அதனால் அப்படியே நார்மலாக ஓட்டிக்க வேண்டியதான். எவ்வளோ விற்கிறாங்க பேலர் மட்டும்? பேலர் மட்டும் 2,70,000 ரூபா கோமதி. இது மானியம் ஏதாவது கிடைக்குது? மானியம் சில பேர் கிடைக்குது, எல்லாருக்கெல்லாம் அவைபிள் ஆகிறதில்ல. நாட் அவைபிள் எல்லாருக்கும். இதில் நிறைய கம்பெனி இருக்குது. கோமதி இருக்குது, கர்த்தார் இருக்குது, இதேமாதிரி பாரத் இருக்குது, ரெட்லாண்ட் இருக்குது, ஆம்பல் இருக்குன்னா அது கம்பெனி நிறையா இருக்குது. எது எடுத்தாலும் ஒரு 2,80 330 எல்லா பேலருடைய வேலையும் அதிகபட்சமாக. இது எப்படி சுருட்டதுன்ட்டு சொல்ல முடியும்? வண்டியினுடைய அதுக்கு வந்து டபுள் கிளச்சி உள்ள வண்டி தான் வாங்க முடியும். டபுள் பிடிஓ இருக்கணும். டபுள் கிளச்சிங்கும் போது தனியாக அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் பிடிஓ. நம்ம ரொட்டேட்டர் வர மாதிரி நிறுத்திலாம் ஓட்ட முடியாது. அது நிறைய ரிவேஷன் வந்தாலும் சரி முன்னுக்கு சரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து கிளச்சி பிளேட் அடி வாங்கிடும். கிளச்சி பிளேட் அடிக்கடி வாங்கிடும். 35,000 ஒரு டைம் மாற்றுறதுக்கு 1300 மணி நேரம் ஓடும் ஒரு கிளச்சி பிளேட் போட்டால் அதிகபட்சமாக. ஒரு கட்டு எவ்வளோ வெயிட் வரும்? 22 கிலோ வரும். கரெக்டாக 22 கிலோ. நீங்கள் இது நெல் வயலுக்கு மட்டும்தான் ஓட்டுறீங்க இல்லை வேறு எதுவும்? நாங்கள் வேறு எதுவும் ஓட்டல. கர்நாடகா போய் ஓட்டுறாங்க, ராகிலாம் ஓட்டுறாங்க. நான் போனதில் வரைக்கும் நானும் போனதான் இல்லைங்க. இங்கே நிறைய கல்ல இது ஓட்டலாம், கல்லைக்கு ஓட்டலாம். போய் குளஞ்சாவடியில் ஓட்டு நம்ம வண்டி குளஞ்சாவடி அதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக ஓட்டுவோம். 50 ரூபான்னு ஓட்டும் கட்டு. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இது உங்களுக்கு அதுக்கும் எவ்வளோ எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது? இப்போ இதெல்லாம் இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் இல்லைன்னா பெருக்க சூழ்நிலைக்கு விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை ஆகிடும். இந்த வைக்கல நீங்கள் யார் இந்த சேராது இப்போ யார் இது ஏற்ற முடியும், எடுக்க முடியும்? டிராக்டர் இருக்கிறது மிஷினரி இருக்கிறது போயிடுது. 2வது 100 நாள் வேலை வந்து எல்லா வேலையும் கெடுத்துச்சா, அப்போ என்ன பண்ண முடியும்? சனங்களே வரதில்லை வேலைக்கு. இப்போ நீங்கள் ஜனவரியில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ எவ்வளோ நாள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
இது சார் ஜனவரியில் ஆரம்பிச்சோன்னா இப்போ வந்து இப்போ மார்ச், அதுக்கு பிறகு சித்திரையில் ஆரம்பிச்சிடும். வைகாசியில் ஆரம்பிப்போம். வைகாசி, ஆனி, ஆடி 3 மாதம் ஓடும். அப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இருக்காது. கார்த்திகை இந்த 4 மாதம் இருக்காது. 2 சீசனும் ஓட்டலாம் நம்ம. 2 சீசன். ஆமாம், குருவியும் சம்பவம் ஓட்டலாம். மற்ற டைமில் மிஷின் சும்மா தான் இருக்கும். அதை நாங்கள் ஒரு பெருசாக அப்புறம் வயலுக்கு ஓட்டிப்போம். டிராக்டரை பயன்படுத்திக்க வேண்டியதான். பேலரை கட்டி விட்டு டிராக்டரை உழவு ஓட்டுறது, கலப்பை, கேஜிவில் மாட்டி ஓட்டிக்க வேண்டியது. இது வந்து லோட் ஆகிடும். இந்த கட்டு ஃபுல்லான உடனே இது இருக்குல்ல கம்பி, இந்த கம்பி வந்து நிறுத்தும். இந்த கம்பி நட்டும் போது இது மேலே ஏறும். மேலே ஏறின உடனே இது இங்கே அழுத்தம் கொடுக்கும். உள்ளாக்குவோம். அழுத்தம் கொடுத்தா இந்த ஸ்கேல் வந்து டக்குன்னு விழுந்துடும். ஸ்கேல் விழுந்த உடனே சுற்றிக்கிட்டே வரும். சுற்றிட்டே வந்து இப்படி மேலே வரும்போது ஒரு ஃபுல்லாக ஒரு இந்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ரவுண்டு. அடுத்து போனால் பாதி தூரம் போச்சுன்னா கட்டாகி அப்படி நின்றுடும். இது அப்படியே கட்டாகி இதோட நிற்கிறது தான். இது அதான் அதோட மெத்தட். இதுதான் எடுத்து கொடுக்குறது. நூலை வந்து சுற்றி ஏரியா இருக்கும். அதோட நீங்கள் வந்து ஒரு 530 ரூபா. அது எத்தனை கட்டு கொடுத்தோம்? ஒரு 300 கட்டு வரும். 300 கட்டு வரும். ஏற்கனவே சணலில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சணலில் இருந்து அமௌண்ட் கூட போகுது. அப்படியா? இதோட கம்மியாக இருக்கா? கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாமே இதுதான், எங்கள் வீட்டிலே இதுதான் இருக்குது. இந்த எல்லாருமே இப்போ வந்து சணலே ஒழிச்சிட்டானு. சணலே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சணலை விட அது ஸ்ட்ராங், செம ஸ்ட்ராங். ஸ்ட்ராங். சணலை விட சணல் ஊறும், இது ஊறாது. நல்லா இருக்குது.